குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிளாஸ பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருந்தது. ஸோ, அதனால தான் நான் அந்த கிளாஸ ஜாயின் பண்ணேன். அக்குபஞ்சர் கிளாஸ் வந்து. நான் வந்து என்ன நெனச்சேன்னா, அம் இந்த சித்தா, ஆயுர்வேதா அந்த மாரி தான் இருக்கும் அப்டின்னு நெனச்சேன். ஆனா அது டோட்டலா வேற மாரி இருந்துச்சு என்னோட லைஃப்ல. அதாவது அ உடல்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பாதி நோய் வராதுன்னு தான் என்னோட இது. அது இந்த கிளாஸ்ல சார் வந்து கிளியரா சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நாட் ஒன்லி இது அக்குபஞ்சர், வாழ்வியல் சொல்லிக் குடுத்தாங்க. மனசு, உடம்பு எல்லாமே எப்டி எப்டி காலைல எந்திரிச்சது நம்ம என்ன சாப்பிடணும்? எப்டி நடந்துக்கணும்? எந்தெந்த டயத்துல சாப்ட்டா நமக்கு ஜீரண சக்தி கரெக்ட்டா இருக்கும்? அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ, இத நான் உணர்ந்து பண்ணிட்டுருக்கேன். இப்ப 80% குறைஞ்சுட்டேன். 80% என்னோட நோயிலருந்து முழுமையா நான் விடுபட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் அதுவும் கண்டிப்பா வந்துருவேன். ஸோ, நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது வந்து கத்துக்கணும். நேத்து கூட கிளாஸ் எடுத்தாங்க. சார் வந்து அறுசுவை பத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியல. தெரியாதனால தான் நான் இவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சுட்டேன் உடம்பால. ஸோ, அது வந்து தெரிஞ்சுச்சு. இந்தந்த சுவைகள் நம்ம எப்டி எப்டி சாப்ட்டா நம்ம உடம்பு இந்த மாரிலாம் இது பண்ணும் அப்டிங்கிறது நேத்துக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஆ உண்மையிலேயே நம்மளோட உடம்போட வேல்யூ நமக்கு தெரியல. தெரியாதனால தான் நம்ம அத கவனிக்காதனால தான் நமக்கு நோய் வருதுங்கிறது நான் இந்த கிளாஸ் மூலமா உணர்ந்தேன். நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா பார்ப்போம். ஆனா நம்மள நம்ம கேர் பண்ணிக்கிட மாட்டோம். ஸோ, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ, அது வந்து என்னோட மிஸ்டேக்க நான் உணர்ந்துட்டேன். இனிமேல் நான் என்ன உடம்ப பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப வேல்யூபிள்ன்னு நான் சொல்லுவேன். சார் நேத்திக்கு கூட சொன்னாங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. இது எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறத நான் இப்பதான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா என்னைக்குமே நமக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் தேவைதான். பட் ஆனா ஆரோக்கியம் வந்து பெரிய சொத்து. அத நம்ம எப்படி எப்படி இயங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த அக்குபஞ்சர் கிளாஸ கத்துக்கிட்டு, வாழ்வியலும் கத்துக்கிட்டோம்னா, நமக்கு எந்த நோயும் எப்பயுமே வராது. ஸோ என்ன போல எல்லாரும் பயனடையணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளே. அதுமாரி சார் ரொம்ப கவனமா, கேர்ஃபுல்லா எல்லாமே சொல்லிக் குடுத்துருவாங்க. அது நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லும்போதெல்லாம் நமக்கு ஆழ் மனசுல அது பதியுது. பதியும்போதுல நம்மளும் அத ஃபாலோ பண்ணோம். பண்ணும்போதுல தான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் முயற்சி பிளஸ் பயிற்சி இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் மேமும் சாரோட ஆசையும். நம்ம லைஃப் சேஞ்சிங் கிளாஸ் வந்து இது வந்து மன ரீதியா, உடம்பு ரீதியா எல்லாத்துக்குமே இந்த இதுல தீர்வு இருக்கு. மெயினா நம்ம அதுதானே தேவை. மனசுக்கும், உடம்புக்கும் தானே. பட் ஆனா இது எல்லாமே கலந்து ஒரு நம்மளோட குடும்பத்துல எல்லாரும் இது ஒரு நாள் கத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்த நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தானே நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். நம்ப நம்ப தானே எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த வாழ்வியல் கிளாஸ் கத்துக்கிட்டம்போதெல்லாம் நம்மளும் சரியாயி நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கிட முடியுது. ஸோ இதுக்கு கோடான கோடி நன்றி சார். ஸோ கடவுளோட அருளாலும், உங்களோட ஆசீர்வாதத்தாலயும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். கிளாஸ் முடிஞ்சது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு 50 பிளஸ் ஆயிருச்சு. ஸோ இதுவரைக்கும் நான் கிளாஸ் எதுன்னு கத்துக்கிட்டதே இல்ல. மேமோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். இப்ப எல்லாரும் சொன்னாங்க, "இதுக்கு இந்த வயசுக்கு மேல உனக்கு எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்ட்டு. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லன்னா ரொம்ப ஈகரா இருப்போம். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சில கிளாஸ்லாம் நம்ம இப்ப ஸ்கூல் டைம்லலாம் எப்படா முடியும் முடியும்னு சொல்றேன். ஆனா இது எனக்கு முடிஞ்சோனே அவ்ளோ ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெப்த்தா சொல்லிக் குடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயங்கள் நுணுக்கங்களும். அந்த இது எப்படி எப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்னு சொல்லி டயட் குடுத்துருக்காங்க. ஸோ அத நான் ஃபாலோ பண்றேன். பண்ணும்போது நம்ம நம்ம உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கு. கடவுள் நமக்கு எல்லாமே குடுத்துருக்காரு. ஆனா நம்ம வந்து அத கரெக்ட்டா யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம எதையுமே கரெக்ட்டா கடவுள் நமக்கு என்னன்னா கரெக்ட்டா அனுப்பியிருக்காங்க. நம்ம அத யூஸ் பண்ணாததுனால நம்ம தப்பு சாரி என்னோட தப்பு தான். அப்படிங்கும்போதுல அது நமக்கு நோய் வந்துருச்சு. நம்ம மத்தவங்கள குறை சொல்றதும், இது பண்றதும் தான் இருந்தேன். அப்போ நம்ம செஞ்ச தப்பு நமக்கு தெரியல. நம்ம என்ன ஃபாலோ பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ யாரும் சொல்லிக் குடுக்கல எனக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் நெறைய என்னோட
மென்டல் ஆகட்டும், பிசிக்கல் ஆகட்டும், எவ்ரிதிங் சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இது வந்து லைஃப் சேஞ்சிங் கிளாஸ். என்ன பொறுத்தவரைக்கும் அக்குபஞ்சர் கிடையாது. இது ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம தலைமுறைக்கே நமக்கு எந்த ஒரு பாதிப்பு மன ரீதியா, உடம்பு ரீதியா போய் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆள் கத்துக்கிட்டோம்னா, நமக்கு அந்த ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? இது இப்படி இப்படி பண்ணுங்க, இந்த டயட் எடுங்கன்னு சொல்லலாம்ல. நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, கேட்கல. ஆனா நம்மளால ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ எல்லாருமே இந்த கிளாஸ் எல்லாம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்லாருக்கும். எந்த இடத்துலயுமே இந்த மாரி ரொம்ப கேர் பண்ணி சொல்ல மாட்டாங்கன்னு நான் பார்த்த விஷயத்துல. எல்லாருமே மணி மைண்டடா பேசுவாங்க. ஆனா சார், மேம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல அந்த நல்ல உள்ளங்களுக்காண்டி நம்ம வந்து ஆத்மார்த்தமா நான் நன்றி சொல்றேன். கடவுள் குடுத்த அனுகிரகம். இல்லைன்னா கண்டிப்பா என் மேம், சார் எனக்கு கண்ல தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நான் இவ்வளவு விஷயம் நான் கத்துக்கிட மாட்டேன். ஸோ இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருக்கும்போதிலே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது தான் என்னோட இது. ஸோ எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா வாழணும். வாழ்வீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். எப்பயுமே கண்டிப்பா உங்க கஸ்டமருக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப டெப்த்தா நல்லா கவனிச்சு படிச்சிருக்கேன். இருந்தாலும் என்ன மாரியே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். எ எல்லாரும் என்ன மாரி உணரணும். உணர்ந்து அவங்களும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே இருக்கட்டும். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். கடவுளுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு குடுத்த மேமுக்கும் நன்றி. சாருக்கும் நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம்.